ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு சாம்பார் சாத பொடி ரெசிபி தான். இது நம்ம வீட்டில் வச்சுருக்க பொருட்களை வச்சு எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம், பெருஞ்சீரகம், தனியா இதெல்லாம் 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மிளகாய் 3, காஷ்மீரி மிளகாய் 3, துருவன தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் 1 by 1 பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காயை மட்டும் ஆட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் ஆட் பண்ணி அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நாம் ஏன் காஷ்மீர் மிளகாய் யூஸ் பண்ணுறோன்னாக்கா அப்போ தான் நம்மளுக்கு மசாலா நல்லா கலராக வரும். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை சிம்மில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடாதீங்க, அப்புறம் கருகிடுச்சுனா நமக்கு டேஸ்ட் மாறிடும் மசாலாவோட. இப்போது இதில் நாம் துருவன தேங்காவே ஆட் பண்ணிக்கலாம். இதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மெயினாக இந்த பொடி சாம்பார் சாதம், சாம்பார் எல்லாத்துக்குமே சேர்த்து பண்ணக்குள்ள டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் உள்ள டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இது நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. நல்லா நேவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த பொடி நல்லா அரைஞ்ச பிறகு இதை நீங்கள் டேரெக்டாகவே சாம்பார் சாத ரெசிப்பியில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம யூஸ் பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம் எப்படி பண்ணணும்னு நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாரி இன்னும் நிறைய ரெசிபிஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.